ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகேஷ் மீடியா பாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா, தேனியிலேருந்து கொடைக்கானலுக்கு ஒரு சீக்ரெட்டான வழியில் தான் போகிறோம். நம்ம போகிற இந்த ரூட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸோடது. நம்ம போகிற வழியில் எதுவும் வைல்டு அனிமல் பார்த்தாலோ அதை ஃபோட்டோகிராஃபியோ எதுவுமே எடுக்கக்கூடாது. நம்ம போகிற வழியில் அந்தளவுக்கு ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பப்போ ஈவினிங் டைமில் வரும்போது காட்டெருமை இந்த மாதிரிலாம் பார்க்கலாம். அது ரொம்ப ரேர் தான். மழை காலத்தில் இந்த ரோடை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. வாங்க பார்க்கலாம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, நம்ம தேனியிலேருந்து நம்ம கூகுள் மேப்பில் அடுக்கும் வழி அப்படின்னு போட்டால் வரும். இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அங்கே தான் கொடைக்கானல் இருக்குது. ஒரு ஃபால்ஸ் குட்டியாக தெரியுதா, அங்கே தான். இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். ரோடு ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்குங்க. நிறைய மாந்தோப்புக்குள்ளெல்லாம் போவோம். போகிற வழியில் நிறைய ப்ரைவேட் ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம அங்கேயும் போயிருக்கோம். அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வாங்க அப்படியே நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ட்ரெண்ட் ஆகணும்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. தேனியில் யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு பாதை இருக்குது. கொடைக்கானலுக்கு பேக்ரவுண்ட் மிரட்டி விடுது ப்ரோ. பேக்ரவுண்ட் மிரட்டி விடுது. ஓகே, அதை விட பேக்ரவுண்ட் முக்கியமான அது அந்த முருகனை பார்க்குறீங்களா? அது இப்படி பார்த்தீங்களா, தலையே நடு ரோட்டில் ஜாலியாக போகிறாப்புல. அவர் தான் நம்ம ஆள். இப்போ அவரை பார்க்க தான் அங்கே போகிறோம். இங்கேயே காட்சி கொடுத்துட்டாப்புல. இதை விடுங்க. உங்களுக்கு முக்கியமான விஷயம் இப்போ என்ன அப்படின்னா, வாங்க. யாருக்கும் தேனியில் யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு பாதை கொடைக்கானலுக்கு அப்படின்ட்டு. இப்படி சொன்னால் ட்ரெண்ட் ஆகும். கமான், நாங்கள் போகிறது ஆள் நடமாட்டமே இருக்காது. சுற்றி முற்றி பாருங்கள், யாருமே இல்லை. நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம். வாங்க மாதிரி தேனிக்காரங்க மட்டும் தான் போவோம். தேனிக்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பாதை, வேறு யாருக்குமே தெரியாது. எந்த ரூட்டில் இருந்து எப்படி வரணும்னு சொல்லுங்க ப்ரோ. எந்த ரூட்டில் இருந்து எப்படி வரணும்லாம் சொல்ல மாட்டோம். சொன்னோம்னா ஸ்டார்டிங்லேயே சொன்னோம்னா நீங்கள் அதை ஃபுல் வீடியோ பார்க்க மாட்டீங்க. கடைசியாக சொல்கிறோம், வாங்க. வெல்கம் டு. நாம் இன்னைக்கு போகிறோம் கொடைக்கானலுக்கு. இன்னும் கொடைக்கானலுக்கு போகல. நம்ம எப்படியோ அடுத்து கன்னி பண்ணுவோம்ல. நீங்கள் பேசுங்க ப்ரோ. 2 ஹெல்மெட் நபர்கள். இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஆதி மனிதர்கள். இந்த ஆதி மனிதர்கள் இங்கே மட்டும்தான் வாழ்வாங்க. இவங்கெல்லாம் பிறக்கிறப்பே மண்டையில் ஹெல்மெட்டோட பிறப்பாங்க. மண்டையில் ஹெல்மெட்டோடையும் உடம்புல ஜர்க்கினோடையும் பிறப்பாங்க. இவர் வீடியோவில் போடுற மாதிரி என்னத்தை பேசுறது ஆடி எப்படி பார்த்தீங்களா, மாப்பிள்ளை ஸ்டோரி ரெடி பண்ணிட்டாப்புல. இப்போ இதுக்கு தான் வந்தோம் நாங்கள். சில பேர் இருப்பாங்க. ஆமாம், இந்த 2 வண்டியில் தான் நாங்கள் வந்தோம். ஒரு வண்டி ஓசி வண்டி, இன்னொரு வண்டி கீழே இடம் எடுத்த வண்டி. கூட வந்த ஃப்ரெண்டு இன்றைக்கி நான் தான் விளாக் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணால் அந்த கிளிப்பையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். போகிற வழியில் செம்ம வியூ பாயிண்ட்டுங்க. அப்படியே ஒரு சைடு ஃபுல்லாக மலை இருக்கும், இன்னொரு சைடு ஃபுல்லாக அப்படியே பெரிய பள்ளத்தாக இருக்கும். ஆனால் முக்கியமான விஷயம், இந்த ரூட்டில் எப்பயுமே சேஃபாக தான் வரணும். ஏன்னா மலைகளெல்லாம் ரொம்ப வந்துச்சுன்னா அந்த ரூட் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த இப்போ சைடில் இருக்க பாறைலாம் நாங்கள் வரத்தும்போது நிறையா டைமில் பாறைலாம் உருண்டு ரோட்டுக்கெலாம் வந்திருக்கு. நாங்கள் முன்னாடி போன ஒரு சில டைம்லேயே. அந்தளவுக்கு டேஞ்சரான ஒரு ரோடு. அந்தளவுக்கு யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ட்ராவல் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இது கிடைக்கும், ரைடு கிடைக்கும். பாருங்கள், முன்னாடி அந்த பைக்கு, பின்னாடி நாங்கள் 2 பேர் மட்டும்தான் கடைசி வரைக்கும் போவோம். அவ்வளோவா அந்த ரோடு யாருக்குமே தெரியாது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க, இங்கேயே நிறைய வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஒரு நல்ல வியூ பாயிண்டில் ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் நான் சொல்கிற இந்த ரூட்டில் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான வியூ பாயிண்ட்டை பார்க்க முடியும். வாங்க காட்டுறேன். நான் தான் சொன்னேன். இந்த இடம் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு இந்த வீடியோவில் பாருங்கள். ஒரு நிமிஷம் அந்த சவுண்டை, கேட்குற சவுண்டை அமைதியாக ஹெட்ஃபோனில் கேளுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேகம்லாம் நம்ம காலுக்கு கீழே இருக்கும். இப்போ கம்மியாக தெரியுது. சீசன் டைம்லாம் ரொம்ப மிஸ்டியாக செம்மையாக இருக்கும். மறக்காமல் வாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு கொடைக்கானல் செக் போஸ்ட்டுக்கு போகலாம். அங்கே போய் ஸ்டாப் பண்ணிட்டு விளாகை கண்டினியூ பண்ணலாம். அது பிரச்சனை இல்லைடா. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, எங்கள் கேமரா குவாலிட்டி அவ்வளோதான் இருக்கும். இங்கே பனி விழுகுது.
அந்த 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 லெவலில் கிளைமேட் இருக்குது. பட் நாங்கள் வந்து இப்போ என்னன்னா இ பாஸ் போட மறந்துட்டோம். அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் இ பாஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டென்ட் சும்மா நிற்கிறதுக்கு பதிலாக கண்டென்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். கம்பல்சரி நீங்கள் வரும்போது நீங்களும் வரும்போது இ பாஸ் போட்டு வந்துடுங்க, சரிங்களா? அப்படி வந்தால் நல்லது. ஏன்னா போலீஸ் பிடிக்கிறாங்க, எல்லாரும் ஹெல்மெட் போடணும், சரியா? நானே தெரியாமல் இருந்தேன். ஹில் ஸ்டேஷனில் வந்தால் 2 பேத்துக்குமே ஹெல்மெட்டு ரொம்ப அவசியம். அதே மாதிரி பொல்யூஷன்லாம் சர்டிஃபிகேட். ஆமாம், பொல்யூஷன்லாம் சர்டிஃபிகேட் வைங்க. பொல்யூஷன் சர்டிஃபிகேட் மறக்காமல் நீங்களும் கொடைக்கானல் வந்தால் பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு 2 பேர் இருந்தால் 2 பேருமே ஹெல்மெட் போடணும் ஹில் ஸ்டேஷனில். மறக்காமல் அதையும் போட்டுட்டு வந்துடுங்க. நாங்கள் இங்கே வந்து தான் இ பாஸ் போட்டோம். எங்களை மாதிரி நீங்களும் இருக்காதீங்க. நம்ம கொடைக்கானல் வந்துட்டாலே ஃபஸ்ட்டு நம்ம ரீச் ஆகிற இடம் வந்து லேக்கு தாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அங்கே லேக்குக்கு தான் போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம கொடைக்கானலில் லேக்கில் தான் இருக்கோம். நீங்கள் நவம்பர் மாதம் வந்தால் மட்டும்தான் என்ன மாதிரி அந்த கிளைமேட்டை பார்க்க முடியும். ஃபுல்லாக அக்டோபர் டிசம்பர் ஜனவரி, அதாவது நவம்பர் டிசம்பர் இந்த 2 மாதத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி கிளைமேட்டை பார்க்க முடியும். இப்போ நம்ம லேக்கில் தான் இருக்கோம். ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. இந்த டைமில் வந்தால் என்ன மாதிரி நீங்கள் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக போகலாம். கண்ணு உங்களுக்கு தெரியுதுங்களா? தெரியலையே. தெரியலையா? ஏன் தெரியல? கண்ணை திறங்க, அப்போ தெரியும். இது வந்து நம்ம கண்ணை திறந்தா ப்ரோ, பனியை திறக்கணும். பனியை திறக்க முடியாதுங்க. ஏன்னா இது வேற மாதிரி பனி, எப்படி வேற மாதிரி. அதனால இங்க நார்மலா வாழ முடியாது. இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்துங்க. நீங்க இப்படி மண்டல நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம வாழலாம், சரிங்களா? இது நம்ம பேரிச்சம் ஏரியாடா, இது பேரு பேரிச்சம். எது இல்லை, சாரி, இட்ஸ் கொடைக்கானல் லேக். ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்குங்களா? இது தமிழ்நாடு கிடையாது, சுவிட்சர்லாண்டும் கிடையாது, 5 ரூபாய்க்கு கிடையாது, 2 ரூபாய்க்கு கிடையாது, ஏன்னா அது கிடையவே கிடையாது. இது கொடைக்கானல் இல்லை, சொர்க்கத்தில் இருக்கோம். இங்க பாருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பூம்பாறை முருகன் கோயிலுக்கு போகிறோம். அந்த வீடியோவை நெக்ஸ்ட் பாரில் பார்க்கலாம். மறக்காமல் வந்து பாருங்கள்.